இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஷ்ரூம் வேர்க்கடலை கறி. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். காளான் வேர்க்கடலை கறி செய்ய தேவையான பொருட்கள்: காளான் 200 கிராம், வேர்க்கடலை 1 கைப்பிடி, சோம்பு 1 டீஸ்பூன், தேங்காய் பால் சிறிதளவு, கரம் மசாலா அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5, பூண்டு 5 பல், வெங்காயம் 1, கொத்தமல்லி தழை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. மஷ்ரூம் வேர்க்கடலை கறி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம். இந்த பேனில் தாளிப்பு சேர்த்துக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு நம்ம சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, அடுத்ததாக இதில் நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கம்மியான இன்க்ரீடியன்ஸில் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. நீங்கள் சட்டுன்னு ஒரு கிரேவி ஏதாவது ஒன்று வைக்கணும், சப்பாத்திக்கோ இட்லிக்கோ தோசைக்கோ இல்லை புலாவ், இந்த மாதிரி எதுக்குனாலுமே இது டக்குன்னு நமக்கு ரெடி ஆகிடும். வெங்காயம் வதங்கும் போதே இதில் வச்சிருக்க மஷ்ரூமையும் ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். மஷ்ரூம் நமக்கே தெரியும், ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு நல்லா நமக்கு வெந்து ரெடி ஆகிடும். இது வதங்கட்டும். இது வதங்கிறதுக்குள்ள இந்த ரெசிபிக்கான மசாலாவை நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம நல்லா வறுத்த வேர்க்கடலை இது மாதிரி தோல் எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய், நம்ம மிளகாப்பொடி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இதுக்கு ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பூண்டு, கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மஷ்ரூம் கறிக்கான மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி கொண்டு வந்தாச்சு. அதுக்குள்ளே நம்மளோட மஷ்ரூமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் இந்த கிரேவிக்கான தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதி வரட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மசாலா எடுத்து வச்சுருக்கோம். இந்த மசாலாவில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நம்ம வேர்க்கடலை சட்னிக்கான மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கோம். வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பூண்டு, உப்பு நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சட்னி ஏதாவது அரைச்சி மிச்சம் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி கிரேவியில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவை இந்த மஷ்ரூமோடு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்தாச்சு. அடுத்ததாக இதில் ஃப்ளேவருக்கு கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஜஸ்ட்டு மஷ்ரூம் வதங்கிறதுக்குள்ளே இந்த சட்னி ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மசாலாவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது கூட காரத்துக்கு பெப்பர், நம்ம அரைக்கும் போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ கொஞ்சமாக இதில் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வேர்க்கடலையோட ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூமோட சேரும்போது நமக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த வேர்க்கடலையோட பச்சை வாசம் கொஞ்சம் நமக்கு போகணும். ஏன்னா நம்ம வறுத்த வேர்க்கடலை தான் இதை அரைச்சி நம்ம சேர்த்துருக்கோம். ஃபைனலாக இதில் சிம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம்.
நம்ம பண்ணிட்டு இருந்த மஷ்ரூம் வேர்க்கடலை கிரேவி பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆச்சுங்க. குயிக்காக ஈஸியாக சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைஸோட நமக்கு வந்து அதே மாதிரியே இட்லி, தோசை, சப்பாத்தியோட ஈஸியாக கம்பைன் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம்.